இது என்ன சோதனை? தீமிதி திருவிழாவில் கொட்டும் மழையில் இயற்கையுடன் போராடிய இளைஞர்கள். அம்மன் மீது கொண்ட அன்பால் பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் விட்ட பக்தர்கள். அந்த இயற்கையே நெகிழ்ந்து போன சம்பவம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் இருக்காமா. இந்த கோவில்ல வருஷந்தோறுமே பங்குனி மாதம் தீமிதி திருவிழா வெகு விமர்சையா நடக்குமா. அந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கொடியேற்றத்தோட தீமிதி திருவிழாவும் தொடங்கியிருக்கு. அதை தொடர்ந்து மகாபாரதம், சுவாமி வீதி உலான்னு பல்வேறு நிகழ்ச்சிகளுமே நடந்திருக்கு. இந்த நிலையில இந்த திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வா தீமிதி திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளையுமே செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தீ குண்டத்துல விறகுகளை அடுக்கி வச்சு தீய மூட்டி அனல் பறக்க எரிய விட்டுருக்காங்க. அப்போ வானத்துல கருமேகங்கள் சூழ புயல் காற்று வீச ஆரம்பிச்சிருக்கு. மழையும் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழையால தீமிதி திருவிழா நின்னுடுமோ அப்படின்னு ஒரு பக்கம் பக்தர்கள் கவலையா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த தீமிதி திருவிழாவை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் டிஜிட்டல் பேனர் எடுத்துட்டு வந்து அந்த தீ குண்டத்துக்கு மேல வச்சு அதை சுத்தி 4 புறமும் புடிச்சு அந்த தீ அணைக்காம பாத்துட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து வெற்றிகரமா தீமிதி திருவிழாவையும் நடத்தியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கொட்டும் மழையில கூட பக்தர்கள் அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துற விதமா இப்படி ஒரு செயலை செஞ்சது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.